ஜெய் சாய்ராம், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு இந்த பதிவில் திங்கக்கிழமை, அதாவது லாஸ்ட்டு திங்கக்கிழமை பிரதோஷம் வந்துச்சு இல்லையா, அப்போ நான் வீட்டில் புதுசாக சிவலிங்கம் நான் பிரதிஷ்டை பண்ணியிருந்தேன். அபிஷேகம் எல்லாமே செஞ்சுருந்தேன். அந்த பதிவை தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ப்ளீஸ் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். இப்போது சிவனுக்கு மிகவும் விருப்பமான குறிப்பிட்ட சில பொருட்களை கொண்டு நம்ம சிவனுக்கு அபிஷேகம் அர்ச்சனை இதெல்லாம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா அவர் மனம் குளிர்ந்து மகிழ்ச்சி அடைவார். இதனால சிவபெருமானோட பரிபூர்ண அருளையும் நாம பெற முடியும். அதுலேயும் சிவனுக்கு திங்கட்கிழமை ரொம்ப விசேஷம். அதில் தான் பிரதோஷமும் வந்துச்சு. அதில் தான் நான் அபிஷேகம் செஞ்சு சிவபெருமான வழிபட்டு பிரதிஷ்டையும் பண்ணேன். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பலன் இருக்கு. இப்போ பாலால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா பால் தூய்மையின் அடையாளம். இதை கொண்டு சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா ஆரோக்கியம், பிரச்சனைகள், அதாவது நமக்கு உடல் ஆரோக்கியத்தில் இருக்கிற பிரச்சனை எல்லாமே நீங்கி உடல், மனம், ஆன்மா அனைத்தும் சுத்தமடைஞ்சு கால சர்ப்பதோஷம் இருக்கு இல்லையா, ராகு திசை, இதனால பாதிக்கப்பட்டவங்க இந்த சிவலிங்கத்துக்கு பாலால் அபிஷேகம் செஞ்சு வழிபடலாம். அதே போல வில்வ இலை, என்கிட்ட இன்னைக்கு வில்வ இலை இல்லை. இந்த சிவனுக்கு வில்வ இலையால் அர்ச்சனை செய்கிறது ரொம்ப புண்ணிய பலனை கொடுக்கும். இந்த வில்வ இலை கொண்டு சிவனை அர்ச்சனை செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா பலவிதமான நம்ம பாவங்கள்ல இருந்து நம்ம விடுபடுறதோட முக்தியையும் பெற முடியும். தேனால் அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா தேன் செல்வ வளம் மற்றும் இனிமையான அடையாளம் கொடுக்கும். யார் ஒருத்தர் சிவலிங்கத்துக்கு தேனால் அபிஷேகம் செஞ்சு வழிபடுறாங்களோ அவருக்கு இனிமையான மகிழ்ச்சியான செல்வ வளம் மிக்க வாழ்க்கை அமையும். அதே போல தயிர், சிவனுக்கு தயிரால அபிஷேகம் செஞ்சு தயிர் படைச்சும் வழிபட்டோம் அப்படின்னா அதிர்ஷ்டம், நிறைவான செல்வம், இது எல்லாமே நமக்கு கிடைக்கும். ஜாதகத்துல சந்திர திசையால பாதிக்கப்பட்டவங்க, சந்திரன் பலம் இழந்து இருக்கிறவங்க சிவலிங்கத்துக்கு தயிரால அபிஷேகம் செஞ்சு வழிபடுறதுனால அதுல இருந்து நம்ம விடுபட முடியும். இப்போ நீங்க நெய்யால அபிஷேகம் செய்யலாம். நெய் ஒரு தூய்மையின் அடையாளமாகவும் மகாலட்சுமியின் அம்சமாகவும் இருக்கு. அது மனதுக்கும் ஆத்மாவிற்கும் தூய்மையை கொடுக்கும். அதனால அதை தடைகள் எல்லாமே அகற்றிடும். சிவலிங்கத்துக்கு நெய்யால அபிஷேகம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா எல்லா விதமான துன்பங்கள், நெருக்கடிகள்ல இருந்து நம்ம விடுபட முடியும். உங்களுக்கு கரும்புச்சாறு கிடைச்சது அப்படின்னா கரும்புச்சாறு கொண்டு சிவலிங்கத்துக்கு நீங்க அபிஷேகம் செய்யுங்க. இது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில அனைத்து விதமான இனிமைகளையும் நாம பெற முடியும். அதே போல கங்கா ஜலம், நான் இந்த நார்மல் தண்ணியிலேயே கங்கா ஜலம் நான் மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். இது மிகவும் புனிதமான பொருட்கள்ல கங்கை நீரும் ஒன்று. இது தூய்மையின் அம்சமாக இருக்கிறதுனால சிவலிங்கத்துக்கு கங்கை நீர் கொண்டு நம்ம அபிஷேகம் செஞ்சு வழிபட்டோம் அப்படின்னா கெட்ட கர்மாக்கள்ல இருந்து நம்ம விடுபட முடியும். தெரிஞ்சும் தெரியாமலும் செஞ்ச பாவங்கள், தவறுகள், இது எல்லாத்துலயும் இருந்து சிவபெருமான் நம்மளை மன்னிச்சு விடுவிப்பாரு. அதே போல சந்தனத்தால சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சோம் அப்படின்னா வாழ்க்கையில அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும். செவ்வாயால் பாதிக்கப்பட்டவங்க சிவனுக்கு சந்தன அபிஷேகம் செஞ்சு வழிபடுறது அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு. அதே போல சர்க்கரை, உங்களுக்கு சர்க்கரை பஞ்சாமிர்தத்துடன் கலந்து சிவலிங்கத்துக்கு அபிஷேகம் செஞ்சீங்க அப்படின்னா சிவனோட அருள் பரிபூரணமா நமக்கு கிடைக்கும். வாழ்க்கையில இனிமையும் மகிழ்ச்சியும் எப்பயுமே நிறைஞ்சு இருக்கும். அதே போல சிவலிங்கத்தை நம்ம வீட்டில் வச்சு வழிபடலாமா அப்படின்னு நிறைய பேருக்கு சந்தேகம் இருக்கு. உங்களுக்கு அந்த சந்தேகமே வேணாம். கண்டிப்பா நீங்க சிவலிங்கத்தை வீட்டில் வச்சு வழிபாடு செய்யலாம். வாரத்துல ஒரு முறையாவது அபிஷேகம் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா ஒவ்வொரு பிரதோஷத்தன்னைக்கும் நீங்க அபிஷேகம் கண்டிப்பா பண்ணிக்கலாம். சிவனை முறையா வழிபடுறதுனால நம்முடைய கர்ம வினைகள் எல்லாமே நீங்கும். தீய கர்மாக்கள்ல இருந்து விடுபட சிவபெருமான வழிபடுறது தான் நமக்கு ஒரே வழி. சிவபெருமான ஒரு சில குறிப்பிட்ட முறைகள்ல நாம வழிபட்டோம் அப்படின்னா அவரோட அருளை நாம எளிதா பெறலாம். சிவபெருமான் கிட்ட அவரோட வழிபாட்டுல ஈடுபடும் போது சிவனின் அருள் மட்டும் இல்லாம நமக்குள்ள சிவத்தை உணரும் தன்மை, ஆன்மபலம் போன்ற பலவிதமான நன்மைகளையும் நம்மளால பெற முடியும். தெய்வங்கள் அனைத்துக்குமே தலைவனாக விளங்கக்கூடியவர் சிவபெருமான். சிவனோட அருளை ரொம்ப எளிமையாவே பெறலாம். பக்தி செய்வதும் முழுவதுமாக சரணாகதி அடைவது சிவனின் அருளை பெறுவதற்கு இது
மிகச்சிறந்த வழின்னே சொல்லலாம். சிவனின் மந்திரங்களை குறிப்பாக பஞ்சாட்சர மந்திரமான ஓம் நமச்சிவாய மந்திரத்தை தினமும் உச்சரிப்பது சிவனின் அருளை பெற நமக்கு ரொம்ப உதவியா இருக்கும். இந்த சிவபெருமானின் திருநாமங்களை நாம மீண்டும் மீண்டும் உச்சரிச்சுட்டு வந்தோம் அப்படின்னா சிவகுணங்கள் நமக்குள்ள வர்றதுக்கு ஆரம்பிக்கும். இந்த சிவத்தை உணரும் ஆற்றல் கிடைக்கும் போது சிவனின் அருளும் நமக்கு முழுவதுமாக கிடைக்கும். இந்த சிவ வழிபாடு செய்யறது சிவலிங்க ரூபத்துக்கு தொடர்ந்து பூஜை செய்வதும் ஆன்ம பலத்தை அதிகரிக்க செய்யும். லிங்கத்துக்கு பால், தயிர், தேன், தண்ணீர், சந்தனம் இதனால அபிஷேகம் செஞ்சு மலர்கள் படைச்சு பூஜை செய்யறது அப்படிங்கிறது அவரோட மனசை குளிர செய்யும். இன்னைக்கு நான் இதெல்லாம் தான் வச்சு நான் பூஜை பண்ணேன். சிவலிங்கம் அப்படிங்கிறது சிவனின் அருவுருவம். அதனால அபிஷேகம் செஞ்சு வழிபடுறதன் மூலம் சிவனுக்கு மிகவும் நெருக்கமானவங்களாக நம்மளால இருக்க முடியும். நான் இதே போல எப்பவுமே சிவன் மேல தண்ணி சொட்டிட்டே இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். ஏன்னா இதனால சிவன் உச்சி குளிர்ந்து போவாரு. பல நன்மைகள் நமக்கு கிடைக்கும். உங்களாலையும் முடிஞ்சா இது மாதிரி வச்சு பாருங்க. நான் இந்த தண்ணியில ஒரு ருத்ராட்சம் போட்டு அந்த ஒரு திரி மாதிரி போட்டு அதுல தண்ணி சொட்டிட்டே இருக்கிற மாதிரி வச்சிருக்கேன். இப்படிதான் வைப்பாங்க. ருத்ராட்சம் இருந்தால் நாம் அதில் போட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. முடிஞ்ச வரைக்கும் இது மாதிரி உங்களால் வைக்க முடியும் அப்படின்னா நீங்கள் இப்படி வையுங்க. அப்படி இல்லைன்னா ஒரு பாத்திரம் ஒரு பித்தளை பாத்திரமோ ஏதோ ஒன்று, செம்பு ஏதோ ஒரு பாத்திரம் எடுத்து அதில் சிவலிங்கத்தை தண்ணி ஊற்றி அதில் வச்சுருங்க. நீங்கள் எங்கேயாவது வெளியூர் போனீங்க அப்படின்னாலுமே அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, உங்களுக்கு அப்படியே இருக்கலாம். ரொம்ப எளிமையான வழிபாடு தான் சிவபெருமானோட வழிபாடு. அதுக்கப்புறம் நான் அவரோட அஷ்டோத்தர நாமாவளி சொல்லி சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணி அந்த பூஜையும் நல்லபடியாக நான் முடிச்சிட்டேன். இதுதான் நான் பண்ண ரொம்ப எளிமையான பூஜை. இது உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக அதில் கேளுங்க, நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். தொடர்ந்து என்னோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் எல்லாத்தையும் உங்ககிட்ட நான் ஷேர் பண்றேன். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.